எல்லாத்துக்கும் வணக்கமுங்க. என்றா தரத்தில் வச்சு நிற்கிறான்னு பார்க்குறீங்களா? பழம், கருப்புட்டி, நெய், கொஞ்சம் கூட ஏலக்காய்ங்க. அப்புறம் இதை விட்டுட்டீங்க. இது தேங்காய் நீ சொல்ல மாட்டேங்கல. சரி நானே சொல்றேன். டென்ஷனாக வராங்க. இது தேங்காய், இது கிழங்கு. வெயிட்டா இருக்குங்க. எங்க வைக்கிறது? என் தலையில வை. இருக்குது ஆசைப்படுறீங்க. தட்டை கூடையில கொட்டாயிச்சு. விட்டா தலையில ஓட்டிடுவாளான் இருக்குது. இந்த மலை சாரல் மணி கொட்டுவோமா? கொட்டு கொட்டு கொட்டு. மலைச்சாரல் வெளியே போகுது. போய் மலைச்சாரல் மாதிரி கொட்டுறேன். மலைச்சாரல் மாதிரி கொட்டுக்காதீங்க. பழம் மேல கழிஞ்சு இருக்குது. ஆனா அப்புறம் கீழே ஓட்டினா மண்ணை இருக்குது. ஆகி போயிரு. மலைச்சாரல் மாதிரி கொட்டுறேன்னு மண்ணில் கொட்டிட்டு. அதான் என்ன பண்றாங்கன்னு பாக்குறீங்களா? எங்க பேத்தி விழு இருக்குது உடம்பு குடிக்கிறக்காக. இருங்க நான் சொல்றேன். எப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னு முன்னாடியே சொல்லுவோம் பாத்தீங்களா? ஆமா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிக் பாஸ்ல டாஸ்க் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு ஒரு டாஸ்க் என்னென்னு வந்து நாங்க காட்டிட்டோம் பாத்தீங்களா? இது வந்து மெயினா ஈரோடு, கோயம்புத்தூர் சைடு இருக்கிற மக்களுக்குலாம் வந்து தெரியும். என்ன இந்த இன்கிரீடியன்ஸ் வச்சே கண்டுபிடிச்சிருப்பாங்க. அடிக்கடி செஞ்சு சாப்பிட்றது தான். இப்போ வந்து நீங்க ஒருவேளை தெரியாதவங்க இருப்பீங்க பார்த்தீங்களா? அதனால் இதெல்லாம் வச்சு என்ன நாங்கள் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தெரிஞ்சவங்கனாலும் சொல்லுங்கள். யார் கரெக்டாக சொல்கிறீங்களோ அவங்களுக்கு என்னோடய ஹார்ட் கொடுக்கணும். என்னோடய ஹார்ட் இல்லைங்க, அந்த இதில் ஹார்ட் போட்டு நான் கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுறேன். நானும் எங்கள் அத்தையெல்லாம் கரெக்டாக சொல்லியிருந்தீங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க என்ன பொருள் இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு மறக்காமல் என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் பண்ணுங்கள். தெரியலனாலும் கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். என்னவா பாருங்க என்னவா இருக்குன்னு. ஏன்னா இங்கே இருக்கவங்களுக்கு எல்லாமே தெரியும் நிறைய பேருக்கு. எங்கள் அத்தை வந்து இதையெல்லாம் வச்சு இட்லி சட்டியில் வச்சு ஒன்று பண்ணி கொடுப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். மெயினாக வந்து எங்கள் அத்தை சொன்ன மாதிரி ஒல்லியாக இருக்க குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். அதுதான் இன்றைக்கி வந்து நாங்கள் செய்ய போகிறோம். என்னன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அதுவும் போன மாதம் தாங்க செஞ்சேன். நல்லா உடத்தையும் ருசியாக இருக்குன்னு வாய் ஓட தின்னாங்க. சட்டியில் நான் தான் கடைசியில் வெறுக்குன்னு கழுவிட்டு இருந்தேன். அத்தை அதுக்கும் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை. இது செய்ய சொன்னோன்னே எங்கள் அத்தை மூஞ்சி பார்க்கணும். ஐயோ கருப்பாசி அழு விட்டுருவாங்க. அதுக்கு தான் இன்னைக்கு வந்து ஒரு விடுதலை உங்களுக்கு. என்ன விடுதலை? நான் ஆல்ரெடி உங்களுக்கு வேற ஒன்று ரெடி பண்ணிட்டேன். கண்ணு மூடுங்க, நான் கொண்டு வரேன். சாக்கு எடுத்துட்டு சாக்கு எடுத்துட்டு கண்ணு மூடுங்க. ஓட்டையெல்லாம் பார்க்க கூடாது. என்ன மறுபடியும் சஸ்பென்ஸை கொண்டாடல. இருங்க உங்களுக்கு காட்டுறதுக்கு முன்னாடி மக்களுக்கு காட்டிடலாம். மக்களே இது என்னன்னு மறுபடியும் அப்படியெல்லாம் பண்ணுவாங்க பாவம். இது என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. எங்க அத்தைக்கு தெரியாது, காட்டுல என்னன்னு தெரிஞ்சுக்க கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்னு. நல்லா சாவகாசமா உட்காந்துக்கலாங்க. ரொம்ப நேரம் நிக்க முடியல. அப்படியே உட்காருங்க. அம்மா வந்து இந்த பொண்ணு பாக்குறதுக்கு வந்தப்போ கண்ணு மூடி உட்கார்ந்த மாதிரி உட்காந்துட்டு மறுபடியும் கண்ணு மூடி சொல்றேன். நான் என்ன பண்ணிட்டு அப்புறம் கண்ணு மூடுங்க. என்ன வரைக்கும் ஈஸி முடிச்சு போன தொடக்கத்துல ஈஸி. எல்லாரும் மூடிட்டா இருக்கிறது. ஐயோ வயசான காலத்துல ஒண்ணும் முடியும். கண்ணு தருங்க. ஹாப்பி பர்த்டே. இதென்ன கேக்கா? யாரும் பிறந்த நாளா இல்லையா? என்ன கேக்கு? எந்த உலகத்துலயும் இந்த டிசைன்ல கேக் இருக்குமா? ஹாப்பி பர்த்டே சொன்னோனே நான் கேக்கா டக்குனு வருது. ஒரு வருஷத்துல எத்தனை ஹாப்பி பர்த்டே வாங்கிக்கலாம். மறுபடியும் அப்படியே கேக்கா வாங்கிக்கலாம்னு. என்ன ஒரு வித்தியாசமா இருக்குது. சரி திறந்து பாருங்க. என்ன பாக்கல வேணுமா? நான் ஒரு மாதிரி தோடுதா என்னன்னு தெரியும். இன்னைக்கு எங்க அத்தை வந்து இப்போ அன்பாக்சிங் பண்றாங்க. முதல் தடவை அன்பாக்சிங் பண்றாங்க. பார்க்கல என்னன்னு கண்டுபிடிக்கிறாங்களே. என்னடா இதெல்லாம் என்னமோ காப்பி ஆட்டம் இல்லாத காப்பி வைக்கிற ஓசி ஆட்டம் இருக்குது. குரலாட்டம் இருக்குது. இதுல காப்பி வச்சு ஊத்தி குடிக்கிறதா? சக்கரை காப்பியா போட்டு அப்புறம் குடிக்க வேண்டியது. இதுதான் ஓட்டையா இருக்குது. காப்பி நிக்கும் முதல்ல காப்பி இதுல வச்சுக்கிறோம். அப்புறம் குடிச்சுக்கிறோம். தெரியலையாமா? பால் காய வைக்கிறதுமா? பால் காய வைக்கிறதா? பால் காய வைக்கிறதா? ஆமா. எந்த பால்? பால் வாங்கிட்டு வந்து காய வச்சு பொங்கறதுக்கு இல்லாத வச்சுக்கிறதா? இப்ப மேல பொங்குச்சுன்னா வச்சுக்கோங்க. இது வழியா தானே வரும். கண்டுபிடிச்சுக்கலாம். என்னம்மா எதை சொன்னாலும் இது எதுன்னு எனக்கு தெரியல. அப்படி சொன்னா நான் நம்பித்தானா? பெத்தவாயும் போய் சொல்லுவானா? இப்படி எல்லாம் கூட சொல்லுவீங்களா? சொல்லுவாரு. அப்புறம் நீ அப்புறம் சொன்னா அப்புறம் மறுபடியும் அவன் அக்கள் தான் பண்ணுவா. இது என்னன்னு பாருங்க. இதை வச்சு கண்டுபிடி. இது சந்தம் புடிக்கிறதா?
சந்தகம் என்ன ஓட்டையா இருக்குது? அதாங்க எனக்கும் தெரியல, இருக்கு சொல்றேன். தெரியல வாங்கிட்டு வந்துருக்கீங்க. இதுங்க இப்ப நீங்க வந்து இதெல்லாம் எதுல பண்ணுவீங்க? நான் இதெல்லாம் இட்லி சட்டியில வச்சு வச்சு பண்ணுவேன். இட்லி சட்டியில் பண்ணுவீங்களா? நீங்க என்ன அன்னைக்கு வந்து சொல்லிட்டு இருந்தீங்க, எல்லாம் வாய் உடைச்சு தின்ட்டாளுங்க, நம்மள கழுவு விட்டாளுங்கன்னு வரைக்கும் கழுவி. ஆமா, இட்லி சட்டியில வச்சு அப்புறம் கழுவிட்டானா? ஜாலியா போன்ல வேற பேசுனீங்களா? இதெல்லாம் சொல்லவே இல்லையே. பாத்தே நம்ம எதாவது சண்டை போட்டு பாக்குறேன். என் பயம் அப்படியே வெட்டுறாரு. நம்ம சண்டை போட்டு அப்புறம் என்ன பண்றது? நல்ல சோறு கிடைக்காது. விரவு போட்டு குளிர் காய்ங்க, போட்டு குளிர் காய். இல்ல நம்ம சண்டை போட்டு உங்களுக்கு நல்ல சோறு கிடைக்கும். ஆமா, சண்டை போட்டு நாங்க கரைச்சு கூட குடிச்சுக்குவோம். ஆனா நல்ல சோறு வேணும். நம்ம சண்டை போட்டா நல்ல சோறுக்கு நீங்க எங்க போவீங்க? ஒன்னா நாங்க 2 பேரும் தான் செய்வேன்னு பேசிட்டு இருக்கீங்க. இட்லி பாசியில வந்து மேல் தட்டு கீழ் தட்டு போசி மூடி எல்லாம் கழுவ வேண்டியதா இருக்குதா? அதுக்கு வந்து நான் ஒரு என்ன நம்ம மத்திக்கு ஈஸியா என்ன பண்ணலாம்னு யூடியூப்ல பார்த்தேன். அதுல வந்து இந்த நவீன மிஷின் ஒன்று இருந்துச்சு. இது வந்து இது அந்த நம்ம இட்லி சட்டியில போறதுக்கு பதிலாங்க இதுக்குள்ள போடுறது. இதுக்குள்ள போட்டு நம்ம இப்படி ஒரு குச்சி கிச்சி வச்சு வேக வச்சுட்டு குச்சி வச்சு இப்படி தள்ளினோம்னா அப்படி ஒண்ணு வரும். அது என்ன வரும்? கம்பி வச்சால கூடாது. ஏது வச்சு வேணாம், ஏது இருக்குதோ அதை வச்சு இப்படி தள்ள வேண்டியது. மண்ணு படாம தள்ளினா ஒண்ணு வரும். இப்ப சொல்லுங்க என்னவா இருக்கும்? அது புட்டா இருக்கு. அது தள்ளினா வெளியே வரணும்னு தான் தெரியுது. யூடியூப்ல பாத்துருக்கேன், ஆனா பாக்கல. இப்பதான் நேர்ல பாக்குறேன். அதான் நம்ம ஊரு இருக்குங்க. ஆனா கேரளா சைடு ஆமா இப்படி இப்படி சொல்லலாம். புட்டு சூடுற மிஷின். ஆமா, நவீன மிஷின். மோட்டர் ஸ்டார்ட் பண்றோமா மிஷின்? கேரளால பாத்தீங்கன்னா இந்த இதுலதான் செய்யறாங்க. நம்ம வந்து இதுல அவங்க வந்து அரிசி மாவு அது இதுன்னு செய்யறாங்க. நான் பார்த்தேன். சரி நம்ம இது செய்யலாம் அன்னைக்கு பேசிட்டு இருந்தோமா. மெயினாங்க எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா எப்போ சீசன் வந்துச்சுன்னா கருப்பட்டி நிறைய வாங்கி வைப்போம். இது வந்து வாங்கி வச்சதுல கடைசி எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதை பண்ணியே முடிஞ்சு போச்சு. ஒரு வீஸ் தான் இருக்குது. சரி வீடியோக்கா செய்யலாம். நாங்க அதுதான் யோசிச்சு பேசிட்டு இருந்தோம். கருப்பட்டி இருக்குது, சரி வீடியோக்கு காமிக்கலாம் எல்லாருக்கும் இது எப்படி செய்வோம் அப்படின்ட்டு. நாங்க கருப்பட்டி மாதிரி பண்றக்குள்ளே பாதி கருப்பட்டி காலி பண்ணிடுமா. செஞ்சு தின்னதை விட இவர் இப்படி பாதி வந்து கூட்டிட்டு போட்டாரு. எல்லாரும் எப்படி பண்ணுவாங்க? கடைசி கருப்பட்டி இருக்குது, இதை பண்ணிடலாம், அதை ஒரு வீடியோ போட்டுறல எல்லாருக்கும் காமிச்ச மாதிரி ஆகும் அப்படின்ட்டு பேசிட்டு இருந்தோமுங்க. அப்ப வந்து நான் பார்த்தேன், சரி இட்லி பாசிலேயே பண்றதுக்கு நம்ம இதுலயே பண்ணலான்னு யூடியூப்ல பாத்துட்டு இருக்கும்போது இந்த கேரளா சைடு இருக்கிறவங்க இந்த மாதிரி புட்டு குடமாமா இது பேரு, இதுக்குள்ள வச்சு இந்த புட்டு மாதிரி அழகா பண்ணாங்க. சரி நம்ம ஒன்று ஆர்டர் போட்டு நம்ம அத்தைக்கு கொடுப்போம், செஞ்சு காட்டட்டும் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஆர்டர் போட்டு இன்னைக்கு இதை வந்து செய்ய ஆரம்பிச்சாச்சு. மெயினா கருப்பட்டி வந்து நாங்க இது செய்யற இடத்துக்கு போய் வாங்குவோம். அது இன்னொரு நாள் நாங்க வீடியோ போடுறோம். இது கடைசி கருப்பட்டி. இப்ப வந்து நாங்க போவோம், அதை வந்து நாங்க ஒரு கருப்பட்டி காய்ச்சி எடுத்து வாங்கிட்டு வந்து காட்டுறோம். பிரச்சனை வச்சுங்க, இது வந்து விசில் சரியா வரலன்னு வச்சுங்க டம்முன்னு வெடிச்சிடும். அதை ஒண்ணு பார்த்து ஐயோ அதுல விசிலே இல்லம்மா, என்னமா எதை சொன்னாலும் நம்புறீங்க? குண்ட போடுறேன். ரொம்ப நேரமா பெருக்கா முடிக்கிறதுக்கு அங்க பாக்குற மாதிரி பாத்துக்கிட்டே ஒரு வித்தியாசம். நான் இது மாதிரி செஞ்சதே இல்லைங்க, பார்த்ததே இல்லை. இந்த யூடியூப்ல அப்படி இப்படி பாக்குறேன், அது நம்ம நல்லா பார்க்க முடியுமா? இப்போ இங்க நேர்ல பார்க்க முடியுது. எனக்கு ஒரு வித்தியாசமாவே தெரியுது. என் மரும்பு வாங்கிட்டு வந்து எனக்கு ஒண்ணுமே புரியல. இதுல எப்படி பண்ணாதான் தெரியும். கிடையாது வித்தியாசம் எப்படி புடி வைக்கிறாங்கன்னு. அதனால இன்னைக்கு எங்க அத்தையை வச்சு இதுல உள்ள ஓட்டு வந்து வெளியே வந்தாதான் என்னங்கிறது தெரியும். ஆமா நம்ம அன்னைக்கு சப்பட்ட பீஸா சாப்பிட்டோம்ல, அதே மாதிரி இதுல உருண்டை பீஸா மாதிரி அப்படித்தானே வரும். ஐயே பீஸாவா? அதை நேரத்துல வயத்த கலக்குதுப்பா. நீ பீஸா கனவுல கூட நம்ம நினைக்க கூடாது. அம்மாடியோ காசு ஒரு 50 ரூபா 100 ரூபா கொடுத்து கையில் வாங்கினா கூட தொட மாட்டேன். கொடுத்து இந்தாங்க ஒரு 10-500 வச்சுட்டு தின்னுவாடு போங்கன்னா கூட போறாங்க. அதோட அதை பார்த்தா அலர்ஜி விட்டா ஓடிடலாம் இருக்கு. சொல்லையிலேயே எப்படித்தான் திங்கிறாங்களா ரச்சு ரூச்சு. அது காலையில் எனக்கு பீஸா வேணும். அது எப்படி இருக்குமோ நாங்க ரொம்ப அப்படியே ஆசைப்பட்டு கடந்தா வாயில வைக்கிறப்பதான் தெரியுது. ஒருவேளை பெரிய கடையில சாப்பிட்டா நல்லா இருக்குமே என்னமோ. பெரிய கடையில அங்க என்ன மண்ணு போட்டு வச்சிருப்பானா? பெரிய
மளிகை கடையில வாங்கிட்டு மளிகை கடை விக்குது உனக்கு பீஸா. மட்டை வாங்கி படன்னு. சரி செஞ்சுக்கலாம். இந்த தேங்காய் போய் மட்டை வாங்கிட்டு வா. நான் மட்டை வாங்கிட்டுறேன். நீங்க அதெல்லாம் என்ன ஒண்ணு நாங்க பாத்துக்கிறோம். முடி கழுவிக்கலாமாங்க. கழுவிக்கலாம். கழுவிக்கலாம். இப்படிங்க நான் போய் தண்ணி ஒரு குடம் கொண்டா கழுவுல. அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆன புதுசுலலாம் வீட்டிலலாம் தண்ணியே இருக்காது. நான் போய் அங்கே ஆற்றுக்கு போய் இடுப்புல ஒன்று தலையில் ஒன்று கொண்டு வருவேன். ஆறு எங்க இருக்குதுங்க இங்க இருந்து? ஆறு எங்கே இருக்கோ அங்கேயே தான் இருக்கு. நான் போய் கொண்டு வருவேன். என்ன தீர்த்த கூடமா? அதுவுங்க இடுப்புல ஒன்று தலையில் ஒன்று. என்ன கனவுலையா? நேச்சத்துல தான். இங்கதான் முக்குக்கு ஒரு பைப் போட்டு அப்புறம் வந்து இங்கே வந்து பைப் போட்டு கொடுத்துட்டாரு. பொண்டாட்டி ரொம்ப கஷ்டப்படுறா அப்படின்னு. ஆனால் இன்னுமே வந்து தண்ணிக்கு போய் கொண்டு வந்து சிரமப்படுறவங்கெல்லாம் இருக்காங்கல்ல. நம்ம வந்து ஒரு 4 8 வச்சுட்டு டைலாக் பேசுகிற நாள்லாம். ஆனால் இன்னுமே வந்து தண்ணிக்கு எங்கேயோ போய் தலையில் ஒன்று இடுப்பில் ஒன்று நிஜமாலுமே கொண்டு வரவங்களாம் இருக்கிறாங்க இன்னுமே. ஆமாம். இப்படி தூக்கிட்டு வரும்போதெல்லாம் பாட்டு பாடிட்டே வரணுமாங்க? ஆமா பாட்டு பாடிட்டே வரணும். எனக்கு இப்போ கொஞ்சம் சுருட்டி சரியில்லை. உள்ள பொண்ணு இன்னும் ரோட்டோரத்துல கேட்டாங்க, காட்டோரத்துல கேட்டாங்க. பாட்டு நான் பாடுறேன், நீங்க அதுக்குள்ள எனக்கு ஆளுக்கு ரொம்ப பெருமையால பாடுறீங்க. நீ பாட்டு பாடுச்சுனாலா மனசுல உள்ளதெல்லாம் ஒரு சொல்லிட்டாருங்க பாட்டா. என்ன ரோசமுள்ள பொண்ணு என்ன ரோட்டோரத்துல கேட்டாங்க, காட்டோரத்துல கேட்டாங்க. காட்டோரத்துல எப்படி கேட்பாங்க? அது அப்படித்தான். நான் எழுதுனா கவிதை அப்படித்தான் இருக்கு. எழுதி ஐசுட்டா ஓட்ட திரும்பி பார்க்காத ஓடி போனாலும் கரப்பா மூச்சு காவியம். கரப்பா அதெல்லாம் மறக்க முடியுமா? மறக்க முடியுமா? அப்புறம் வந்து நாங்கள் கிழங்குன்னு தான் சொன்னோம். நிறைய பேருக்கு தெரியுது என்ன கிழங்குன்னு. தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இதாங்க வந்து சக்கரவள்ளி கிழங்கு, அப்புறம் சீனி கிழங்குன்னு சொல்லுவாங்க. அந்த கிழங்கு தான் இது. போடுங்கல்ல மர்ம கையில கொடுத்து போட்டா தான் நல்லா ருசியா. ஆமா உனக்கு என்ன தெரியாது? என் கையிலே ஒரு பவர் இருக்குங்க. அதெல்லாம் வாட்ச் பண்ணி கைஸ். எங்க அம்மா வந்து உள்ள தண்ணியில கை போட்டுட்டா முடி வந்து தொடச்சிட்டு இருக்கணும்னு உன்னை வேலை வாங்குறாங்க. ஏடா தண்ணியில கை கழுவி துடைக்கிறது இல்ல, அதெல்லாம் ஒரு வேலையா? கை கழுவி துடைக்கிறதால அதெல்லாம் ஒரு பெரிய நெருப்புல கை வைக்கிற மாதிரி சொல்ற. சரி ரியாக்ஷன் கொடுப்பேன்னு பார்த்தேன். நீங்க ரியாக்ஷன் கொடுத்து ரியாக்ஷன் வேற பக்கம் வந்துருச்சு. அம்மா ராக்குடு பையன் சாக்குடு. எதுக்கு போன? என் பையன் மாமியால இருந்திருக்கோம். வெட்டு வாங்கி விட்டுருவானா? வாங்கியா? நான் குப்பாய் கேரக்டர் போட்டேன்னா அவ்வளவுதான். அப்ப இப்பவே மாமியார் வந்துரும். எந்த மறுபடியும் இருந்து உழைக்க மாட்டா. விட்டா மூட்டை கட்டிட்டு ஓடி போயிடும். அப்புறம் நீங்க சும்மா தான் இப்படி தாளம் தட்டிட்டு கிடக்கும். எனக்கெல்லாம் நீங்க சேலை செஞ்சு வைக்கணுங்க. இதுதான் சாக்குன்னு நான் சப்போர்ட் பண்ணா எம்மருமும் எங்களுக்கு ஆப்பு வைக்கிறேன். நான் அவரை சொல்றேன். அவரு நீங்க செலவு வைக்க வேண்டிய இடையை தட சொல்றேன். உங்களை தான் பார்த்து சொன்னா வீடியோ ப்ரூஃப் இருக்குது. ரோஸ் கலருக்கு பாரு என்ன ஆட்டவே. ஏமா நீங்க இவ்வளவு சாக்கல ஆகாதம்மா. ரொம்ப சாக்காகுறாங்க. பெத்தவங்க அம்மாவே சாக்காகுறாங்க. நீ ரோஸ் நீங்க தான் நீ பிறந்தனே நல்லா ரோஸ் கலர்ல இருந்த. அப்படி குழந்தையில தான் நானும் சொல்றது. அப்படித்தான் சக்கரவள்ளி கிழங்காடத்தான் பயம் இருந்தா. ஆனா இது சொல்லி கேட்கணும். என்ன சொன்னா நான் கேட்கல. சக்கரவள்ளி கிழங்காட்டத்தான் பிறந்து பிறந்திருப்பாரு. இப்ப பாவ தெரியாதனமா குச்சி கிழங்காயிட்டாருங்கிற. அப்ப என் பயம் நீ என்ன காலம் வாடுறியா? காலையில முழுசாவே வாரி விட்டியா? கிழங்கி சொல்லிடலாமாங்க? இல்ல இது கொஞ்சம் வச்சிடலாம். பாதி செஞ்சா போதும். பெருசா இருக்கிறதெல்லாம் எல்லாத்தையும் போட வேண்டாம். எல்லாம் வேணாம். நசு நசு பாப்பா வருட்டு அப்புறம் அதை பண்ணிக்கலாம். ஒரு வாரம் தான் வருவா. அப்புறம் இப்போ பண்ணி வச்சோம்னா நல்லா நசு நசுன்னு போய். ஆமா நல்லா இருக்கு. வடை ஓட்டலாம் தான் நல்லா இருக்கு. எது என்ன போடலாமே? இனிப்போட போட்டுடலாம். ஒரு நாளைக்கு அதை போட்டுடலாம். நல்லா இருக்கும். இனிப்பு வடை நல்லா இருக்கு. நெசந்த நம்ம போடுறதுதான் வடை. வடை களிமண் வடை ஒரு நாளைக்கு போட்டு அடியாயம் பண்றான். களிமண் வடை வெங்காயம் இல்ல கடல மாவு 2 வெங்காயம் கோதுமை மாவு நல்லா கலந்து போட்டு வெங்காய மிளகாய் போட்டு கோலமாவா? நீ அன்னைக்கு அப்ப கோலமாவு வாங்கிட்டு வந்த. காது பரவாயில்லையே நல்லா சார்பு. ஆமா இவி வறுக்குமே காது ரொம்ப அந்த முளை மாதிரி இருக்குமாங்க. ஆமா எங்க மாமனார் விட்டு வரும். என்னைய தனியா இருக்கிறீங்க? தனியா வேறைய வச்சுட்டோம்.
எங்க வீட்டுக்காரருக்கு என் பையனுக்கு எங்க மாமனாருக்கெல்லாம் காது ரொம்ப ஷார்ப்பா இருக்கும், கண்ணு ரொம்ப கூர்மையா இருக்கு. எங்க அத்தை நிறைய பட்டிருப்பாரு எங்க மாமாட்ட, அதனாலதான் சொல்றாங்க ஏதாவது குசு குசுன்னு பேசிட்டு இருந்தாங்க. உண்மைதான். கொசலம் பேசிட்டு இருந்திருப்பாங்க. என்னெல்லாம் சொன்னேன் அவன் எங்க மாமியார் கேட்க எங்க வாடார் கேக்கு எங்க வீட்டுக்காரங்க பொண்டாட்டி சமையல் விட்டுருவாரு. என்ன பேசுவீங்க சொல்லுங்க, நாங்களும் தெரியும். அப்புறம் இடிப்பாங்க, அப்புறம் எங்க அப்பா மூட்டை காய விட்ட வம்பு கிழப்பாங்க, அப்புறம் அதுக்கு நாங்க பேசாம இருக்குமா. வீட்டுக்காரர் வந்து கம்மன் விட்டுருவாரா போனா போதும், டைம் டைம் நான் யாரும் விட மாட்டாங்க. சரி அதை கழுவிட்டு இதை நான் கூட சீய வரேன். நீங்க இது பண்றீங்களா? தண்ணிக்குள்ள போட்டு கழுவிட்டு ஏதோட சீவலாம். சீவலை கொண்டு வரலையே, போய் வட்டல் எடுத்துட்டு விட்டா அதை எடுத்து இதுல வச்சிருங்க. சரி சரி சரி. அப்புறம் அதுல சீவிக்கலாமா? இதுல வைங்க, ஒரு கழுவி தரேன். வழுக்குது மீனாட்டம். மீன் குழம்பு, சக்கரவள்ளி கிழங்கு மீன் குழம்பு. சக்கரவள்ளி கிழங்கு மீன் சீக்கிரம் நல்லா இருக்கு சீவர. காது கை சீக்கிரம் அதை பிடிச்சிட்டோம். நம்ம இன்னொன்னு எடுத்துட்டா போய் எடுத்துட்டு வரோம். படப்படன்னு ஆயிரும். சிலூர் மரமரத்தில் எடுத்துருங்க. இங்கேயே வாய் தொங்கும் பாரு வயசு. எடுத்துட்டு சிலூர் மரம் அவட தேர்க்கு எடுத்துட்டு வா. பெரிய சைஸு அதான் கொஞ்சம் தாங்க இருக்கு. சரி, நீங்க திருவிட்டீங்களா? நான் திருவிட்டேன். அதை கூட திருவி எல்லாம் ஒன்றா வச்சுட்டு நான் கருப்படி சீரணி போய் தேங்காய் திருவிட்டு வந்துடும். நான் தேங்காய் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். இந்த கருப்பட்டி காட்டுங்க. சீரணி நல்லா இருக்கு, பரப்பரன்னு வருது. இங்க இது அடியில காட்டுங்க. இது என்ன கருப்பட்டி? கொஞ்சம் அடி விட்டா குத்தா அள்ளிடுவிய, அப்புறம் இதுக்கு எடுத்து போடுறது. கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி தெரியும். பாரு போடுறது நீ அள்ளி அள்ளி வாயில் போட்டு வெறும் கிழங்கு வைக்கிறேன். உப்பு பத்தாதங்காட்டி அம்மா பால் பிடிச்சிட்டாங்க. உப்பு பத்தலன்னு போய் சொல்லி மாட்டேறீங்க. சரி, குமியறப்ப என்ன வேலை வேண்டுவீன்னு போதும் தம்பி. பத்தலின்னு அப்புறம் மறுபடியும் திருவிக்கலதான் எவ்வளவு இருக்குது. இது ஒரு தட்டமா ஆகி போச்சு. பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. கருப்பட்டியே காலி ஆகி போச்சு. அப்புறம் மறுபடியும் கூட திருவிக்கலாம். போதும், தேங்காய் கொண்டா இருக்கு. சரி, ஓகே, போதும், எடுத்து வச்சிடலாம். தேங்காய் உடச்சி திருவிட்டேங்க. சரி பாப்பா, தான் நானும் பழம் தொலைச்சி வச்சுட்டு ஏலக்காய் நுணுக்கி வச்சுட்டேன், கருப்பட்டியும் சீவி வச்சுட்டேன். இந்த எல்லாம் போட்டு ஒன்றா பேஞ்சு எல்லாம் ஒட்டுக்கா போட்டு பசையா. அப்போ நான் அப்படிதான் செய்வேன் இட்லி சட்டியில் வச்சு. நீ என்ன வேணும்? இல்லைங்க, நான் அந்த வீடியோ பார்த்தேன்னு சொன்னேன்ல, அதில் வந்து இப்போ இது ஒரு போடுறாங்க, கொஞ்சம் போடுறாங்க, அப்புறம் தேங்காய் ஒரு லேயர் போடுறாங்க, இது ஒரு லேயர் அப்படி போடுறாங்க. லேயராக உள்ள வைக்கிற மாதிரி நம்ம போட்டு பார்க்கலாம். சரி, அப்படி நம்ம வெளியே எடுக்கும்போது அழகா இருக்கும், லேயரா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அந்த மாதிரி பண்ணுவோம். நீங்க இந்த நெய்யையும் ஏலக்காய் நீக்கி வைக்கலைங்க, அதை மட்டும் போட்டு ஒட்டுக்க பசஞ்சிருங்க. இதுலையா மற்ற மூணை மட்டும் நம்ம லேயரை போட்டு. சரி, ஏலக்காயா? ஏலக்காய். நெய். மணக்குது நெய். ஏலக்காய் நெய் சேர்ந்தா போட்டோன்னே சூப்பரா மனமே கமகமங்குது. எல்லாம் கிட்டத்தட்ட பக்கமா இதுல தனித்தனியா வைக்கிறேன். நம்ம ஒன்னா போட்டு பேஞ்சு சொல்றோம். நான் இப்ப யோசிச்சேன், இது ஐசாட்டா, நான் வைக்கிறது எண்ணாட்டா. இது ஐசாட்டம். வயசு பிள்ளை அப்படி இருக்குது, நாங்களாம் வயசாடைய அப்படித்தான் வைப்போம். இதுல தண்ணி ஊத்திக்கிறதுங்க, தண்ணி ஊத்தி அடுப்புல வச்சிடுறது. நம்ம அதுக்குள்ள இதுல ஃபில் பண்ணிட்டோம்னா இப்படி வைக்கும் போது கீழ இருந்து ஆவி. அதுக்கு தான் இந்த ஓட்ட ஓட்டையா கொடுத்துக்கிறாங்களா தட்டம், அப்படியே வெந்துக்கும் மேல. இட்லி சட்டி ஓட்டையா தான் இருக்கு. அதே மாதிரி இட்லி சட்டி தான் வந்து கூமாச்சி. கூமாச்சி குடமா மாதிரி இருக்கனால புட்டு குடங்கிறாங்க. புட்டு குடம். அவ்வளவுதாங்க. அத்தை வந்து அதுல சக்கரவள்ளி கிழங்கு, நெய், ஏலக்காயெல்லாம் போட்டு பிசைஞ்சிட்டாங்க. நானும் பழமும் கொஞ்சம் அரிஞ்சு வச்சுட்டேன். இதுல வந்து ஃபர்ஸ்ட் லேயரா வந்து தேங்காய் போட்டுட்டோம். அடுத்து வந்து சக்கரை இது போட்டுக்கலாம், கருப்பட்டி போட்டுக்கலாம். கருப்பட்டி துருவணுது. கருப்பட்டி துருவி வச்சதான் பழம்னு போடுறது நல்லா. அடுத்து வந்து கொஞ்சோண்டு இது பழம் கொஞ்சம்
இந்த பக்கம் இந்த ஓரமாக கொஞ்சம் போட்டு. அடுத்து வந்து இது துருவுனது சக்கரவள்ளி கிழங்கு இது போட்டுக்கலாம். பழம் கொஞ்சம் சக்கரை சக்கரைனே அது கருப்பட்டி துருவி வச்சங்காடி நாட்டு சக்கரை ஆட்டமே இருக்கு. ஆமாம். தேங்காய் கடைசியா எதில் ஆரம்பிச்சோமோ அதிலே முடிச்சிடுறோம். அவ்வளோதாங்க. மூடி எங்கங்க? இங்கே இருக்கு. இங்கே இருக்குதா? மூடி போட்டு மூடிட்டா அதில் போய் நம்ம அடுப்பத்தை வச்சு தண்ணி வச்சிடலாங்க. சரி. கொஞ்சம் புது பூசிங்கனால சாம்பல் பூசி வச்சுங்க. உள்ளே வந்து அரை இதுக்கு வந்து தண்ணி நப்பியாச்சு. அடுப்பில் வைக்க விடதான். நம்ம நப்பி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை அப்படியே வந்து வைக்க வேண்டியதான். கொஞ்சம் ஆவி வந்ததுக்கப்புறம் ஆவி வந்துருச்சுல ஆவி வந்துருச்சு. நல்லா அமுக்கி வச்சு ஆவி வந்துட்டு இருக்குது. இந்த வெந்திருக்கும் தானே? வெந்திருக்கு. அப்படியே வந்து வேகுதுல இடம் வெந்திருக்கு. சுடுது பயங்கரமா. சூடா இருக்குது பார்த்து. ஒரு இது வெந்துருச்சுங்க. எப்படி வருதுன்னு பார்க்கலாம். மூந்து பாருங்க. மனம் நெய் அப்படியே ஏலக்காய் எல்லாம் மனமே ஒரு மாதிரி இழுக்குது. பயமா வர்றீங்க. அப்படியே வாசனை கம்ம கம்மங்க. தள்ளு தள்ளு அப்படியே தள்ளு. பயமா இருக்கு. ரொம்ப இழுக்காத. பைப் இழுக்காத. பைப்புக்கு மேல தூக்குன மாதிரி. நல்லா தான் வருது இழுக்கு. ஆஹா மாம்பழம் மாட்ட சூப்பரா இருக்கு. ஆஹா என்ன ஒரு அருமை. வாவ் நல்லா அழகா நல்லா வெள்ளை வெள்ளையா இருந்ததுல அப்புறம் நல்லா கலர்ஃபுல்லா ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு. சரி அப்படியே சாப்பிட்டு பார்ப்போமா? இன்னொரு ரவுண்ட் வச்சிருவோம். இன்னொரு ரவுண்டு வச்சுக்கலாம். ரைஸ் ரெண்டாவது வெந்துருச்சா? வெந்துருச்சுங்க நல்லா. சரி போதும். நீ பொழுதோட அது இருக்கிறத வச்சுக்கலாம். அதான் ஆஃப் பண்ணிட்டேன். பாப்பா வந்ததுக்கப்புறம் அவளுக்கு கொஞ்சம் சூடாக வச்சு கொடுத்துக்கலாம். சூப்பர். இது அழகா வந்துருச்சு. இது சூப்பரா இது. சாப்பிடுமா? சாப்பிடல. நீ எடுத்துக்கு முதல் போட்ட புள்ள இருந்தாலும் நீ சின்ன பிள்ளை இல்ல. இல்ல நீங்களே எடுங்க. 2 பேருமே எடுத்து சாப்பிடலாம். சரி பாருங்க கடவுன்னு வர நானும் எடுப்பேன். அடா 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 தேன் வாழைப்பழம் சும்மா அதுல கலந்து வந்து என்ன ஒரு டேஸ்ட். நல்லா வெந்திருக்கு. வாயில வச்சோன்னா அப்படியே கரையுது. ஒரு போஸ்டில் வச்சு வைக்கிறத விட இது சூப்பரா இருக்கு தம்பி. அதுதான் புது டெக்னாலஜி. ஐஸோட டெக்னாலஜி இதெல்லாம். உண்மையாவே சூப்பரா இருக்குது. நெய் ஏலக்காய் பழம் தேங்காய் கருப்பட்டி இது எத்தனை சக்கரவள்ளி கிழங்கு எல்லாமே சத்தான பொருள். கண்டிப்பாக குழந்தைங்க வந்து சூப்பராக சாப்பிட்ருவோம் இந்த மாதிரி. நெய் ஒன்று தாங்க. அப்புறம் மற்றதெல்லாம் ஆவியில் வெந்தது அருமையாக இருக்குது. இதெல்லாம் ஒல்லியாக இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கலாங்க. ரொம்ப நல்லது உடம்புக்கு. நாங்கள்லாம் அப்போல்லாம் இட்லி சட்டியில் தான் வேவிப்போம். இன்னைக்கு தான் புதுசாக எங்கள் ஐஸ் டெக்னாலஜி புதுசாக கண்டுபிடிச்சிருக்குது. சரிங்க நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.